அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முதல் தந்திரத்தின் நிறைவு பகுதியாக இருக்கிற கள் உண்ணாமை, இந்த கள் உண்ணாமை, கல்லாமை, நடுநிலைமை இவையெல்லாம் திருக்குறளிலும் இருக்கின்றன. எல்லா நீதி நூல்களிலும் இந்த அதிகாரங்கள் இருக்கின்றன. ஆனால் திருமூலர் சொல்லுகிற பொருள் வேறு, உலகியலாக நாம் எடுத்துக்கொள்கிற பொருள் வேறு. கள் உண்ணாமை என்பது உலகியலாக கல் குடிக்காமல் இருத்தல். திருமூலரும் அந்த கருத்தைத்தான் வலியுறுத்துகிறார். கொஞ்சம் மேலே போய் ஒரு புதிய செய்தியும் சொல்வார். அதான் வேறுபாடு இந்த அதிகாரத்தை பொறுத்தவரை. நடுநிலைமை புதிய பொருள், கல்லாமை புதிய பொருள். இங்கே கள் உண்ணாமை என்பதில் நேரடியாக கள் உண்ணுதலை மறுத்து சொல்லுகிறார் திருமூலர். இந்த திருவள்ளுவர் ஒருபடி மேலே போய் கடுமையாக பேசுகிற இடம் அந்த கல் உண்ணாமை தான். உண்ணற்க கல்லை ஆணையிட்டு சொல்கிறார் திருக்குறள். 922வது பாட்டு, 93வது அதிகாரம். உண்ணற்க கல்லை, கல்லை குடிக்காதீங்க, சாப்பிடாதீங்க. அதை மீறி ஒருத்தர் சொல்கிறான், நான் குடிப்பேன், என்ன பண்ணுவீங்க கேட்டால் என்ன பண்ண முடியும்? திருவள்ளுவர் அதுக்கு பதில் சொல்கிறார், உண்ணற்க கல்லை, கல் குடிக்காதப்பா, குடிக்காமல் இரு. அவன் கேட்குறான், நான் குடித்தா என்ன பண்ணுவேன்? சரி உனின்னு உண்க. திருக்குறள் நான் சொல்லுது, நீ விரும்புறியா குடிச்சிட்டு போ, ஆனால் சப்ஜெக்ட் டு த கண்டிஷன். அதை மீறி நீங்கள் குடிச்சிங்கன்னா சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதவர். இந்த உலகத்தில் சான்றோர்கள் படித்தவங்க பெரியவங்க யாரும் ஒன்று நினைக்க மாட்டாங்க, ஒன்று இடித்து பேசுவார்கள். உண்ணற்க கல்லை, இல்லை குடிப்பன்றியா உனின் கல்லை, சான்றோரால் வேண்டப்பட, உன்னை கருதப்படாதவரை நான் ஆகிடுவேன். இவ்வளோ கடுமையாக பேசுகிறார். ஆனால் திருமூலர் எவ்வளோ கடுமையாக பேசுவார் பாருங்கள். அதான் முன்னாடியே பல சொற்களை பயன்படுத்தினார். கல் குடிக்கிறத பற்றி அவர் பேசுகிறார். காமமும் கல்லும் கலதிகட்கே ஆகும். கலதி என்ன கீழ்மக்கள் சொல்லு, அவர் எங்கேருந்து எடுத்தாருன்னு தெரில. மூடர்ன்றாரு, அறியாமைங்கிறாரு, பேய்ங்கிறாரு, பல சொல்ல போடுறார். இப்போ கலதின்னு ஒரு சொல்ல போகிறார் திருமந்திர பாட்டு. காமமும் கல்லும் கலதிகட்கே ஆகும் கீழ்மக்கள். மா மலமும் சமயத்துள் மயல் உறும். மா மலம்னாலே கண்மம் ஆணவம் மாயை. மாமலம் இருக்கிறதுல ரொம்ப மோசமான மலம் ஆணவம். மதி, மதி கெட்டுப்போகும். கல் உள்ளே போனால் மதி கெட்டுப்போகும். மனிதன் இணையடி, புனிதனுடைய இணையடியாக இருக்கிற இறைவனுடைய திருவடி நீங்கள் சேர முடியாது. ஓமய ஆனந்த தேரல் உணர்வு உண்டு. அதனால் ஓமய பொருளாக இருக்கிற அந்த ஓங்கார சுரூபத்தை நீங்கள் அறிய வேண்டுமானால், நாதத்தை கேட்க வேண்டுமானால் கள் உண்ணுதலை தவிர்க்க வேண்டும். கள் உண்ணாமை இந்த அதிகாரம் எல்லா நீதி நூல்லையும் இருக்கின்ற. திருமூலரும் இந்த கல் உண்ணாமை அதிகாரத்தை போட்டிருக்கிறார். என்ன சொல்ல வர்றார்? முதல் அடியில் கல்லும் காமமும் கீழ்மக்களுக்கு உரியது, அது தீமை தரக்கூடியது, அதை உண்பவர்கள் தீயவர்கள் கீழ்மக்களுங்கிறார். அந்த கல்லும் இதையும் உண்கிறவர் எப்படி இருப்பார்னா, இறைவனை உள்ளவாறு அறிய முடியாது. ஏன்னா கல் உள்ளே போனால் மயக்கத்தை தந்துவிடும், மதி கெட்டுப்போகும். மதி பிரணவமயமான சிவானந்த திரளை அறிந்து கொள்ள முடியாது, அருந்த முடியாதுங்கிறார். இதில் ரகசியம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு எங்கள் பெரியவர் ஒருவர் சொன்னார், பஞ்சமா பாதகம். அது முன்பே நம்ம பார்த்துருவோம் திருமந்திர பாட்டு. அதில் எது ரொம்ப மோசமானது? கொலையா, திருடுதலா, இல்லை மற்ற பஞ்சமா பாதகமாக? அதில் கல் குடித்தல் தான் ரொம்ப மோசங்கிறார். ஏன்னா கல் உள்ளே போச்சுன்னா புத்தி பேதலிச்சிடும். இன்றைக்கி போதை வஸ்துன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த புத்தி பேதலித்து விட்டால் எந்த தவறையும் அவன் தப்பு இல்லாமல் செய்வான், துணிச்சல் வந்துடும். ஏன்னா தவறுன்னே அவனுக்கு தெரியாது. அதுதான் அவர் சொல்கிறார். புத்தி பாட்டு பாருங்கள், மதி, மதி உங்களை விட்டு போயிடும். அந்த இறைவனை திருவடியை பார்க்க முடியாது. மாமலமாயிடுங்க, ஆணவ மலம் மிகுதியாக ஞானத்தை மறைத்து விடும். அதனால் காமமும் கல்லும் கலதிகட்கே உரியது, அறிவில்லாத மூடர்களுக்கு உரியது கல் காமங்கிறார். கடைசி வரையில் ஓமய ஆனந்த தேரல்னா என்ன? சிவானந்த அமிழ்தம்ங்கிறார். சிவானந்த அமிழ்தத்தை நாம் சாப்பிட முடியுமா? அந்த இணையடியாக இருக்கிற சூரியகலை சந்திரகலை ரெண்டும் இணைந்து அதனாலே பெறக்கூடிய அமிழ்தத்தை நீங்கள் உண்ண முடியுமா? நிறைய பேர் கேட்குற கேள்வி, இந்த திருமந்திரத்தை கேட்குறவங்களாம் கேட்குறாங்க, அமிழ்துன்னு சொல்கிறீங்க சார், உச்சித்தலைங்கிறீங்க, உள்நாக்கு மேறீங்க, அண்ணாக்கு கீழடியோ உச்சிக்கு மேலடியோ அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த ஆனந்தத்தேன் கிடைக்குமா? அதெல்லாம் உண்மையாக? சயின்டிஃபிக்லி இஸ் நாட் ப்ரூவ்ட்.
அறிவியல் அறிஞ்சு ஒரு டாக்டரை போய் கேட்டிங்கன்னா ஒரு அனாடைமில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அங்கெல்லாம் வந்து தேனாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னுவாங்க. இப்போது சிந்தனைக்கு தான். இப்போது சிந்தனைக்கு என்னன்னா, இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னே யூடியூப்பில் பார்த்தேன், வாட்ஸ்அப். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன், தப்பாக நினைக்காதீங்க ஆங்கிலம் சொல்கிறேன், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட்டுங்கெல்லாம் போனீங்கன்னா குடிக்கிறது தண்ணிக்கு 6 அடி உயரத்தில் 2 அடி அகலத்தில் ஒரு மிஷின் இருக்கும். வாட்டர் கனெக்ஷன் இருக்கும், ஃபில்டர்லாம் இருக்கும். நீங்கள் பட்டன் அழுத்திங்கன்னா அங்கேயே டம்ளர் வச்சுருப்பாங்க. பழைய காலத்தில் எவர்சில் டம்ளர் இருக்கும், அது காது ஊற்றி கல்யாணம்லாம் பண்ணி சங்கிலியெல்லாம் போட்டு டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாம் வாட்டர் பேக் இருக்குது, 1 ounce இருக்கும், தண்ணியை பட்டன் அடித்து குடிச்சிடலாம். இப்போ நான் பார்த்ததில் தண்ணி இல்லாமல் காற்றிலிருந்து தண்ணீர், இப்போ நான் பார்த்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னே யூடியூப்பில், அதே மிஷின் இருக்குது, 6 அடி உயரத்துக்கு இருக்குது. பட்டன் அழுத்தினா அந்த டீ கப், இந்த அளவுக்கு டீ கப்பில் தண்ணி பிடிச்சி குடிக்கிறார். தண்ணி கனெக்ஷனாக இல்லை, வாட்டர் இயற்கையாக காற்றிலேருந்து தண்ணியை அதை எடுத்துக்குது, தண்ணியை தருவிச்சு கொடுக்குது. நான் நினச்சேன் அப்படின்னா இது எங்கே எல்லா ஃப்ளாட்லேயும் வச்சிடலாமே. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், அது அண்டா குண்டாலாம் தண்ணி கொடுக்காது, சுற்றி இருக்கிற காற்றுலேருந்து அந்த நேரத்துக்கு பட்டன் எடுத்தால் 1 ounce, அதிகபட்சம் ஒரு டீ கப் எவ்வளோ தானே இருக்கும், 1 ounce தண்ணி கொடுக்கும், நீங்கள் குடிச்சிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அடுத்த ounce தண்ணி, ஏன்னா காற்றுலேருந்து தண்ணி எடுக்குது அது. நல்லா கவனிங்க, இப்போ நம்ம சுற்றி இருக்கிற காற்று இதிலிருந்து தண்ணி எடுக்கிற மிஷின் கண்டுபிடித்தாச்சு. அப்பப்போ 1 ounce எடுத்து குடிச்சிக்கலாம். குழந்தை தாயின் கர்ப்பத்தில் இருக்குது, 8 மாதம் 7 மாதத்துல ஹார்ட் பீட் பண்ணுது, உள்ளே மூச்சு போகுது, சுழிமுனை வாசல் திறந்து அங்கே போயிட்டுருக்கு, வெளியே காற்று வரல, ஏன்னா வெளியே நீர் குடத்தில் இருக்குது, பன்னீர் குடத்துக்குள்ளே இருக்குது, காற்று விட முடியாது, உள்ளே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, வளர்ந்துருச்சு. வெளியே வந்த பிறகு அந்த மருத்துவரை தூக்கி 2 காலம் ஒரு தட்டுற உடனே அது வரைக்கும் உள்ளே ஓடிக்கொண்டு இந்த பிராணம், இந்த காற்று கிழிஞ்ச உடனே, வெளிக்காற்று பட்ட உடனே, இந்த ஆக்சிஜன் பட்ட உடனே அப்படி குவான்னு சத்தம் போடுது, நாதம் வருது, இந்த வெளிக்காற்று படுது. அது வரைக்கும் அந்த குழந்தை அதுக்குள்ளே தான் சுவாசம் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதை மாதிரி தான் இன்றைக்கு ஞானிகள் 6 மாதம் சாப்பிடாமல் இருக்கான், 8 மாதம் தவத்தில் இருக்கார், மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கிறார், உள்ளுக்குள்ளாரே சுழுமுனை சுவாசம் ஓடுது. எப்படி இந்த காற்றிலிருந்து நீங்கள் 1 ounce தண்ணி இப்போ எடுத்து சயின்டிஃபிக்காக இன்றைக்கி இருக்குதே, எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்களே, நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன், அப்படி எடுக்கிற மாதிரி அவங்க இந்த பிரணவ காற்றிலிருந்து உள்ளே ஒரு நாளைக்கு தேவையான அந்த 1 சொட்டு 2 சொட்டு அமிர்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இதுதான் உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே வச்ச பதம் இது. வாய் திறவாது, திருமந்திர பாட்டு, அதை பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். திருமந்திரத்தில் அந்த பாட்டு இருக்குது, 3ஆம் தந்திரம் போல் அந்த யோகத்தை தான் சொல்கிறார் அவர். இதெல்லாம் நடக்குமான்னு சந்தேகப்பட்டேன், ஆனால் இப்போ பார்த்தா காற்றுலேருந்து தண்ணி வருது, மிஷின் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களே, அங்கங்கே வச்சுருக்காங்களே. அதே மாதிரி தான் தேகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறார்கள். இதுதான் ஆனந்த தேரல். என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, அது ஞானின்றீங்க, இப்போ நாங்கள்லாம் அதை பெற முடியாதா? எல்லாரும் எல்லாமே பெறலாம். எல்லாருக்கும் எல்லாம் உரியது, எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்குது இந்த வையம். கல்லாரை காணுங்கால் கல்வி நல்க கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம், பாரதிதாசன் பாட்டு. இப்போ நான் சொல்கிறது எல்லாரும் எல்லாம் பெறலாம், ஏன் நம்மளால் பெற முடியல? நாம் தான் ஒரு வேளை சாப்பிட்ட, அவன் யோகியாக இருக்கிறவன் ஒரு வேளை உண்பான் யோகி. இதுவும் தனிப்பாடலில் இருக்குது. ஒரு வேளை உண்பவன் யோகி, 2 வேளை உண்பவன் போகி, நல்லா சாப்பிட்டு சுகமாக இருக்கிறான். 3 வேளை சாப்பிட்றான் ரோகி, நோய் வந்துடும், உடம்புல நோய் வந்துடும். பல பேர் 4 வேளை சாப்பிட்றான், அவன் நாட்டுக்கு துரோகி. இதெல்லாம் பாட்டில் இருக்குது, தனிப்பாடல் திரட்டில் இருக்குது. 1 வேளை உண்பான் யோகி, 2 வேளை சாப்பிட்றவன் போகி, நல்ல போகம் தூக்கிறவன். 3 வேளை சாப்பிட்றவன் ரோகி, நோய் வந்துடும். 4 வேளை சாப்பிட்றவன் துரோகி. 4 வேளை இல்லை, பல பேர் நினச்ச நேரத்தில் சாப்பிட்டுங்கிறான். அதான் 24 hours, 24 மணி நேரம் கடை திறந்தாச்சு. இப்போ அங்கே கடைக்கு போக வேண்டிய சங்கடமே இல்லை சார். வீட்டில் ஃபோன் பண்ணால் பேக்கேஜ் வந்துடுது. நான் இருக்கிற எல்லா வீட்டிலையும் பார்த்தா 10 வண்டி நிற்குது, ஸ்கூட்டர், எல்லாம் ஃபோன்லேயே வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. நடந்து போகிற பிரச்சனையும் இல்லை, ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்ற நேரம் இல்லை, உட்காந்த இடத்துலேயே வருது. நோய் வராமல் வராதா? எவ்வளோ நோய் வருது, எல்லாம் இதுக்கு தான் இதான் காரணம். இவ்வளவும் சாப்பிட்டுட்டு என் உடம்புலேருந்து ஆனந்தத்தேன் வரணும், ஓமயத்தேன் வரணும், அமிர்தவனும் எப்படி சார் வரும்? ஒன்றை நீங்கள் பெற வேண்டுமானால் ஒன்றை இழக்க வேண்டும், இது இயற்கை சட்டம். நீங்கள் ஞானத்தை பெற வேண்டுமானால் உலக சுகங்களை கொஞ்சம் திறந்துட்டு தான் அங்கே போகணும். நான் எதையும் விடமாட்டேன், எல்லா சுகத்தையும் அனுபவிப்போம் உட்காந்துட்டு இருந்து. எனக்கு ஞானமும் வந்தோடணும், மேலே உச்சி குழியும் திறந்தோடணும், அமிர்தமும் கொட்டணும், இதுவும் பெறணும் அதுவும் பெறணும். இம்பாசிபிள். ஒன்றை நீங்கள் பெற வேண்டுமானால் ஒன்றை நீங்கள் இழக்க வேண்டும். எனவே சிறு குழந்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்.
சிறு குழந்தை இருக்க, பிறந்த குழந்தை என்ன நம்மளை மாதிரி 10 வேளை சாப்பிடுது? அது வெறும் பால் 1 ounce குடிக்க சார். எவ்வளோ அழகாக கொழு கொழுன்னு வளருது. உள்ளுக்குள்ளே இறைவன் வைத்திருக்க ஜீவன் உள்ளே வளருது. நாய்க்குட்டி, புலிக்குட்டி, சிங்கக்குட்டி எல்லாம் பாருங்கள், மாட்டுக்குட்டி. அதுக்கு என்ன கொடுக்குறீங்க? அறுசுவை உணவாக கொடுக்குறீங்க. அது கிடைக்குமான்னு தெரியாது சார். நாய் வத்தல் தொத்தலாக இருக்குது சார். அந்த குட்டி புசு புசு புசுன்னு அப்படியே கண் கவராக இருக்குது. எல்லாம் ஃபோட்டோ. ஏதோ ஒன்று உள்ளே இருந்து இயற்கையிலேயே இந்த ஜீவன் காத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வளர்கிறது. இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்களும் புரிந்து கொண்டால் நீங்களும் உயர்வடையலாம், உய்தி பெறலாம். அனைவருக்கும் வணக்கம்.